இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதம் கர்த்தருடைய பெரிய கிருபை. கடந்த 10 மாதங்களை கடந்து வர தேவன் கிருபை பாராட்டினார். இந்த 11வது மாதத்தை காண தேவன் நமக்கு பெரிய கிருபை பாராட்டினார். இந்த மாதம் நான் கடந்த நாட்களில் சொன்னது போல தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மாதமாய் நாம் வைத்துக்கொள்வோம். இந்த மாதத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே நாம் நன்றி செலுத்தி இன்னும் அடுத்த ஆண்டில் தேவனுடைய சமூகத்திலே பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற பெரிய ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தனோடு பேசின ஒரு வார்த்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனத்தில் நான் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே லெபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே, ஒருவேளை இந்த ஆண்டு ஆரம்பத்திலே நாம் வந்திருக்கலாம். அந்த ஆண்டுடைய ஆரம்பத்திலிருந்து எத்தனையோ வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை கேட்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். நிறைவேறின காரியங்கள் உண்டான இந்த நாட்களில் கொஞ்ச காலம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. எந்த கொஞ்ச காலம், எப்பொழுது இந்த கொஞ்ச காலத்திலே இது நடக்கும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. 32வது அதிகாரத்திலே 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொஞ்ச காலத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கொஞ்ச காலம், எத்தனையோ காத்திருப்பு. இந்த கொஞ்ச காலம் என்கிறது ஒரு காத்திருப்பை குறிக்கிறது. எத்தனையோ காத்திருப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த காத்திருப்பு எப்பொழுது நடக்கும், எப்பொழுது இது முடியும்? ஒருவேளை உங்களுடைய காத்திருப்பில் உங்களுடைய சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். காத்திருப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, கொஞ்ச காலத்திலே, கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த கொஞ்ச காலம்னா எப்படி, இந்த கொஞ்ச காலத்தில் என்ன நடக்கும் என் வாழ்க்கையில், இந்த கொஞ்ச காலத்தில் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த கொஞ்ச காலம், வேதம் சொல்லுது இந்த கொஞ்ச காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காத்திருப்பு உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் காத்திருக்கிறது தேவ சமூகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. நீ நினைக்கலாம் இந்த காத்திருப்பு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த காத்திருப்பு வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அப்படிலாம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொடுத்திருப்பதே தேவனுடைய பெரிய சுத்த கிருபை தான். இந்த காத்திருப்பு நாட்களில் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறது தான். வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்ல. ஆபிரகாம் அப்படியே வாழ்க்கையில் ஒரு பெரிய காத்திருப்பு இருந்துச்சு. முதிர் வயதாயிட்டான். சாராளின் கற்பம் செத்து போயிற்று. ஆனாலும் அவனுடைய காத்திருப்புல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஆபிரகாம் உயிரோடு இருந்தான். அவனுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், உன் காத்திருப்பு, உன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த அமர்ந்திருக்கிற இந்த நாளில் உங்கள் காத்திருப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் காத்திருப்பில் தேவனுடைய பெரிய கரம் வந்து இறங்க போகிறது. உங்கள் காத்திருப்பில் தேவனுடைய பெரிய வல்லமை இறங்க போகிற இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த 10 மாதங்களை முடித்து 11வது மாதத்தில் வந்திருக்கலாம். அப்பா, நாங்கள் காத்திருக்கிற 10 மாதங்கள் நடக்காத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் சொல்றார், ஒருவேளை நீ அந்த எட்ஜில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த காத்திருப்பின் எட்ஜில் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. அந்த ஊற்றப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தோத்திரம் வறண்டு போயிருக்கிறவைகள், எல்லாம் காடாய் இருக்கிறவைகள் செழிப்பாய் மாறப்போகிறது. எல்லாம் லெபனோன் ஸ்தோத்திரம், அது செழிப்பாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த காத்திருப்பு, ஒருவேளை இந்த காத்திருப்பில் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சந்தித்திருக்கலாம்.
எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நிறைய சத்தங்களை கேட்கலாம். அவங்க காத்திருப்பை பார்த்து அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமும் ஒருபோதும் மரித்து போகிறதில்லை. அது ஒருபோதும் மாறி போகிறதில்லை. உனக்கு என்ன சொன்னதோ அதை நிறைவேற்றும் வரைக்கும் கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டார். உன்னை காத்திருக்க பண்ணுகிறான்னா ஏதோ ஒன்றை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். சுருக்கமா சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதத்தில் நமக்கு தெரியும் யோசேப்பை குறித்து. யோசேப்பு காத்திருந்தான். யோசேப்புடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு செய்தி வருகிறது, யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஒரு காத்திருப்பு, ரொம்ப காத்திருக்கிறான். யாக்கோபுக்கு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான்ங்கிற செய்தி வருகிறது. நம்பவே இல்லை யாக்கோபு. உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 20 ஆண்டுகள் அவன் தன்னுடைய சகோதரர்கள் பொறாமையினாலே அவனை தூக்கி குழியில போடுறாங்க. 37:11 சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சகோதரர்கள் அவன் பொறாமையினாலே அவனை பகைத்தார் என்று சொல். தகப்பனோ அவனுடைய அந்த வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டான். என்ன வைத்துக்கொண்டான்னு சொன்னா, தகப்பன் அவனுடைய இருதயத்தில் எதை வைத்துக் கொண்டான் என்று சொன்னால், யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, யோசேப்புக்கு காட்டப்பட்டதான தரிசனத்தை அவன் இருதயத்தில் வைத்துக் கொண்டான். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, திடீர்னு சொல்லி சகோதரர்கள் அவனுடைய பலவரன் அங்கேயே கலட்டி கொண்டு அவனை விஸ்வமிடத்தில் விற்று போட்டார்கள். எகிப்து கொண்டு போகப்படுகிறான். ஒரு ஆட்டை அடித்து தகப்பட்டு வந்து சொல்றாங்க, அப்பா உன் மகன் செத்து போயிட்டான்னு சொல்ல உடனே அவன் வாங்கி வைத்து கொண்டு அழுகிறான், யோசேப்பு மரித்து விட்டானே என்று சொல்லி. ஆனால் ஒருவேளை நீ இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கலாம். யோசேப்பு மரிக்கலைங்க, தரிசனம் மரிக்கலை, வாக்குத்தத்தங்கள் மரிக்கலை. ஒருவேளை கொஞ்ச காலம், ஒரு தாமதம், ஒரு காத்திருப்பு, அது யோசேப்பு மரிக்கலை, அது யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார். அது ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நினைக்கலாம் ஒருவேளை எல்லாம் மரித்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ அழாத உங்க கண்களை அடக்கி கொள்ளுங்கள். காத்திருக்கிற வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஏதோ ஒன்று இன்றைக்கு நடக்க போகிறது. சிலரோட வாழ்க்கையில் இது தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காத்திருப்பு எத்தனை நாட்களும் காத்திருப்பு நிமித்தம் உன்னுடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டு இருக்கலாம். அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். நேற்று வரைக்கும் கூட உன் வாழ்க்கையில் சில வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். எதுக்கு உயிரோடு கூட இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இல்லைங்க, உனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் ஒருபோது கீழே விழுந்து போகிறதில்லை. அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறான்ங்கிற செய்தி வருகிறது. செய்தி மாத்திரமல்ல, யோசேப்பு அனுப்புனதான அடையாளமும் வந்தது. இந்த நாளில் அந்த செய்தியை கேட்டவுடனே, அந்த வார்த்தையை கேட்டோம், யாக்கோபு யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறானா? இல்லைங்க, யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறானுங்கிற அவன் பெரிய ஆச்சரியம். நான் சொல்றேங்க, தரிசனம் ஒருபோதும் மரித்து போகிறதில்லை. தரிசனம் உடையவர்கள் தரிசனத்தை பாதுகாக்கிறவர்கள். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரிசனத்தை, உன் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த உனக்கு சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்கள், உன் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம், உங்களுடைய அழைப்பு ஒருபோதும் மாறாதவைகள். அது எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் அதுக்கு காத்திருங்கள். அந்த அழைப்பு உன் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும், நிறைவேறும். ஒருவேளை உங்களுடைய அழைப்பில் சில நேரத்தில் சில சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம், பார்த்து கொண்டு இருக்கலாம். எதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன், எதுக்கு இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன், என் ஊழியத்தில் வந்தது நிமித்தம் எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள் என்று சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவன் நினைத்துக் கொண்டு, இல்லைங்க, உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வேறே, உங்க அழைப்பு வேறே, தரிசனம் வேறே. இதுக்கு நீ காத்திருக்கிற, இது ஒரு காத்திருக்கிற நாட்கள். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது, பயங்கரமா இருக்க போகிறது. எதிரிகளுடைய வாய்களை அடைக்கத்தக்கதாக, எதிரிகள் உன்னை பார்த்து பயப்படத்தக்கதாக கர்த்தர் உன்னை கொண்டு கிரியை செய்ய போகிறார். அதுதான் தேவன் உன் மேல வைத்திருக்கிற அழைப்பு, அதுதான் உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகம். இந்த நாள் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, சகோதரர்கள் அவன் மேல பகைத்தார்களாம். ஒருவேளை உன்னை சுற்றி உன் அழைப்புல, உன் அபிஷேகத்தில், உன் மேல இருக்கிற அழைப்புல உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன் கூட இருக்கிறவர்கள், உன்னை கூட அப்பம் புசித்தவர்கள், உன் கூட உன் தோல் கொடுத்தவர்கள் கூட உன்னை பகைக்கலாம். உங்களோடு கூட சேர்ந்து உங்களை எதிர்க்கலாம், மனுஷங்களோடு சேர்ந்து உன்னை எதிர்க்கலாம். ஆனால் பயப்படாதே, உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வேறே, உன் மேல வைத்து இருக்கிற அபிஷேகம் வேறு. தேவன் அபிஷேகத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, உன் மேல இருக்கிற அபிஷேகம் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்கிற அபிஷேகமா இருக்க போகிறது. பார்வோன்களுக்கு தகப்பனா இருக்க போகிறாய். கர்த்தர் மாற்றப் போகிறார். தரிசனம் ஒரு நாள் மறைத்து போகிறதில்லை.
இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் திகைந்து போய் விடாதீர்கள். ஒரு நாள் வரப்போகிறது, கொஞ்ச காலம் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்பட போகிறது. உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்திற்கு மேலே, உங்கள் சபைக்கு மேலே, உங்களுடைய ஊழியங்களுக்கு மேலே, உங்கள் அழைப்புக்கு மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. நாளில் ஊற்றப்படும் பொழுது லெபனோன் செழிப்பாய் மாறும், வயல்வெளிகள் காடுகளாய் மாறப்போகிறது, எதிர்ப்புகள் மாறும், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். எப்படி யோசேப்பு அவன் தூக்கி குழியில போட்டாங்க, ஆனா கர்த்தர் அனுமதிக்கல. அதெல்லாம் எல்லாத்தையும் கர்த்தர் தூக்கி 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 அவனை கொண்டு வந்து நிறுத்தினாரு. ஆனா ஒரு உன்னதத்திலிருந்து யோசேப்புக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அதுதான் பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்து நிமித்தம் யோசேப்பு உயர்த்தப்படுகிறார். இன்றைக்கும் உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு உன்னதத்தின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதத்தில் அது நடக்க போகிறது. இந்த வருஷத்துடைய முடிவில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வருஷத்துடைய முடிவில் அநேக சாட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும். ஒருவேளை இந்த நாளில் நீ கலங்கி இருக்கலாம். இந்த நாளில் உன் வாழ்க்கை என்ன முடிஞ்சு போச்சோ, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பில் முடிஞ்சு போச்சோங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இல்லை, இந்த வருஷத்துடைய முடிவில் நீ பார்ப்ப, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். ஏன்னா பிசாசு என்ன செய்வான்னா, நிறைவாக இருக்கும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய மாட்டான். என்றைக்கு உணவே இல்லை 12 கூட இருக்கும்போது பிசாசு ஒன்றும் பண்ணல. என்னைக்கு குறை இருக்கோ அன்னைக்கு, குறைகள் இருக்கிற நேரத்தில் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை, உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில தான் பிசாசு உனக்கு எதிராக நிற்பான். ஆனால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ஏன்னா அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், உன்னை போஷிக்கிறதுல உண்மை உள்ளவர். அவர் முடிவு பரியந்தமும் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். தாவீது தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும், அவனோடு இருந்த ஜனங்கள் அழுகுதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 30 நாளில் வாசிக்கிறோம். தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். தாவீது பயங்கரமா அழுகிறான். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் சிக்லாக்கில் நடக்கிறது. தாவீதுக்கு சவுலுக்கு பயந்து போதும் அப்படின்னு சொல்லி தாவீது அப்படி கொஞ்சம் காலம் தனித்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். அங்கேயும் பிரச்சனை விடலை. ஒருவேளை நீங்களும் ஒருவேளை சூழ்நிலைகளில் போதும், இந்த சூழ்நிலைகளாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்து போய் உட்கார்ந்து அமர்ந்து இருக்கலாம். ஆனால் அங்கேயும் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது பயப்படாதே. பலன் இல்லாமல் போகப்பட்டு தாவீது அழுதது போல அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் இல்லை, உன் அழுகையை கர்த்தர் மாற்றுகிறதுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் உன் மேலே ஒரு உன்னதத்தின் அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. தாவீது வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போகப்பட்டு அழுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு திடப்படுத்திக்க, வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நிற்கிற, வார்த்தையை பிடித்து கொண்டு, தீர்க்கதரிசனத்தை பிடித்து கொண்டு நிற்கிறவங்க வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்த 19 வசனம் சொல்லுகிறது, தாவீது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒன்றுக்கு குறை இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்ள போகிற. இழந்து போன சமாதானம், இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போனதான அந்த காரியங்கள், ஃபினான்ஸில் இழந்து போயிருக்கலாம், எந்த காரியத்தில் இழந்து போனதான மரியாதை, இழந்து போனதான புகழ், எல்லாத்தையும் திரும்பவும் இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இது ஒரு காத்திருப்பு நாள். உன்னதத்திலிருந்து ஒரு அபிஷேகம், உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை உன் மேலே ஊற்றப்படுகிற ஒரு நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறாய். அந்த நேரம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. இது பெற்றுக்கொள்கிற நாட்களாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், கர்த்தரை தேங்க் பண்ணுங்க. ஆண்டவரை நீ இவ்வட்டுமாய் நடத்துறதுக்காய் நன்றி, என்னை உயிரோடு காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காத்திருப்பு நாட்களில் தேவ கிருபை என்னை தாங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுறதுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் இந்த வருஷத்துடைய முடிவு, இந்த மாதத்துடைய முடிவு, இந்த வருஷத்துடைய துவக்கங்கள் நீங்கள் பார்க்க போறீங்க. ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை, மிகப்பெரிய வெற்றியை, உங்க காத்திருப்புக்கு ஏற்ற ஒரு பெரிய பலனை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், நீங்கள் சாட்சிகள் அளிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.